வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம வீடியோ சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு லோ செக்மெண்ட்டில் நிறைய பேர் ஆசைப்பட்டு கேட்ட கோயம்புத்தூர் டு சக்தி மெயின் ரோட்டில் இருந்து 5 நிமிஷத்துலேயே ரீச் ஆகிற மாதிரியான ஒரு லொக்கேஷனில் ஸ்பேசிஸான செமி ஃபர்னிஷ்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் 2 BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி பற்றி பார்த்தோம்னா, காம்பேக்டான இடத்துல வீடு கட்டியிருந்தாலும் 16 லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு, ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய கார் நிறுத்திக்கிற மாதிரி போர்ட்டிகோ ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு, வீட்டுக்கு தேவையான எல்லா ரூம்ஸ்க்கும் பேசிக்கான இன்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட் அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த 2 BHK வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், 20 அடி அகலத்திலே 50 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை அவுட்டர் ஸ்டார்கேஸ் கொடுத்து 950 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இங்கே சேலுக்காக கார்னர் சைட்டில் ஒரு வீடும் அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடும் கட்டியிருக்காங்க. 2 வீட்டுக்கும் தனித்தனியாக பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டுக்கு லைட் கிரே, டார்க் ப்ளூ, அப்புறம் பார்டர் டிசைன்ஸ் ஃபுல்லாமே ஒயிட் கலர்லையும் அப்புறம் க்ரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சின்ன சின்ன ஸ்பாட்லைட் மாட்டி சிம்பிளாக நீட்டாக இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட் ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ ஸ்பேஸ். இந்த போர்ட்டிகோ ஸ்பேஸோட அளவு 10x15. போர்ட்டிகோட ஃப்ளோரிங்க்கு கிரே கலர் தீமில் கார் பார்க்கிங் யூடிலிட்டி டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கு போர்வெல் போட்டு அதுக்கு பக்கத்திலே வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. போர்ட்டிகோட சீலிங்கில் ஃபுல்லாமே கார்னர் எட்ஜஸுக்கு ஸ்பாட்லைட் நிறைய மாட்டியிருக்காங்க. வால்ஸுக்கு டார்க் வித் ஒயிட் கலர் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து 2x4 ஹை கிளாஸ் லுக் 25 டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ளே போகிற ஸ்டெப்ஸுக்கு பக்கத்திலே ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சு அதுக்கு மேலே கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்கும் 2 படிக்கட் ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்து அங்கே ஹேண்ட் ஸ்கிட் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது 17x16 அமைஞ்சிருக்கக்கூடிய மேசிவான லிவிங் ஹால். இங்கே ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் 25 டைல்ஸ் யூஸ் பண்ணி மார்பிள் டிசைனில் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ஸ்கொயர் டிசைனில் டிசைன்ஸ் கொடுத்து சுற்றியும் ப்ளூ கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் பார்டர் ஃபுல்லாமே நிறைய ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. வால்ஸுக்கு மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹால்லேயே 1 சைட் கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜா கேபினட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிரானைட்டில் ஷெல்ஃப் செஞ்சுருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு வெளிச்சு வர மாதிரி சவுத்தன் சைட் வாலில் UPVC விண்டோவும் நார்த்தன் சைட் வாலில் பெரிய மல்டிமீடியா டிவி யூனிட்டை சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. அதோட பேக்ரவுண்டுக்கு ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து செட்டப் பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினட் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2 ஸ்பாட் லைட்டும் சின்னதாக மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது வீட்டோட கிச்சன். வாஸ்துப்படி சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் அமைச்சு அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்லேயே 1 சைட் கார்னரில் சிங்கை SSTயில் மாட்டியிருக்காங்க. அதுபோக கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாக கிரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் நிறைய ஸ்டோரேஜுக்கான மாடலர் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. சவுத்தன் சைட் வாலில் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி சின்னதாக வால் யூனிட்டும் லெண்டர் லெவலில் எல் ஷேப்பில் RCC லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு இருக்கும். கிச்சனோட பேக் சைடில் கடப்பாக்கள் வச்சு நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம். நிலவு சார்லூட்டோ கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் புட்டன் டோராக மாட்டி வச்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் வாஸ்துப்படி சவுத் வெஸ்ட் கார்னர் கனிமூலையில் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 8x16. ஃப்ளோரிங்க்கு கிரே கலர் தீமில் 2x4 ஹை கிளாஸ் லுக் 25 டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 லெவலில் RCC லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட், கீழே சிங்கிள் யூனிட் வால்ரூஃப் கபோர்ட், அது பக்கத்தில் மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட இன்டீரியர் ஒர்க்கை கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இங்கே இந்த பெட்ரூமுக்கு 2 UPVC விண்டோவை மாட்டி வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். வெயிட்லெஸ் PVC டோரை மாட்டி வச்சுருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5x4. ஃப்ளோரிங் கேண்டிஸ்கே டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் ப்ளூ கிளாஸ் செரமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில்
மாட்டி கொடுத்துருவாங்க. அட்டாச்டு பாத்ரூமுக்கு வெளியில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க ஒன் சைட் கார்னரில். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம். இதோட அளவு 8x10. இங்கே ஃப்ளோரிங்க்கு சாண்டல் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 லெவலில் ஆர்சிசி லேப்டாப்புக்குள்ளாமே பெரிய லேப் கபோர்டு இருக்கும். 2 பாத்ரூமுக்கும் சேர்ந்த மாதிரி இந்த லேப் கபோர்டு ஒர்க் அமைஞ்சிருக்கு. அதுபோக அடிஷ்னலாக கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃபும் வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோவும் மாட்டியிருக்காங்க. வால்ஸுக்கு லைட்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 5x4. இங்கே ஃப்ளோரிங்க்கு பெபிள் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஆன்டிஸ்க் டைல்ஸும் வாலுக்கு 3D டிசைனில் செரமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிக்கோட ரைட் ஹேண்ட் சைடில் இந்த வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. அதுக்கான டோரை வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அவுட்டர் பாத்ரூமோட அளவு 6x4 இந்தியன் கிளாஸ் டைப். இது வீட்டோட போர்ட்டிகோலேருந்து டெரஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ். ஃப்ளோரிங் ஃபுல்லாமே வாட்டர் ப்ரூஃப் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே கடைசியில் போர் வாட்டருக்கும் ட்ரிங்கிங் வாட்டருக்கும் 2 சின்டெக்ஸ் வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. 2 டீ ஆங்கிலும் துணி காயப்பாருக்கான ஆங்கிலும் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு இன்டீரியர் ஒர்க்கோடு சேர்த்து 51 lakhsக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க, நெகோஷியபிள். இதுக்கு பக்கத்துலேயே கார்னரில் இன்னொரு வீடு அமைஞ்சிருக்கு. அது வித்தவுட் இன்டீரியரோட கார்னர் சைட்டில் 49 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டுக்கு கோயம்புத்தூர் சக்தி ரோட்லேருந்து 5 minutesல வந்துடலாம். சரணம்பட்டி ஐடி பார்க்லேருந்து 10 நிமிஷத்தில் வந்துடலாம். கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோயில்பாளையத்துலேருந்து துடிலூர் போகக்கூடிய ரோட்டில் வையம்பாளையம் லொக்கேஷன்லாம் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை நேரில் பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.